அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கும் எதிலும் புதுமையும் புரட்சியும் செயல்படக்கூடிய நீங்கள் உழைப்பால் உயரும் உத்தமர்கள். திருக்கணிதத்தின்படி மே 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ல் வந்து அமர்ந்த பலன் தரப்போகிறார் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இதுவரை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு பல்வேறு வகையில் சாதகமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தார் குரு பகவான். இப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். நம்பிக்கையுரியவராக இருந்தாலுமே கூட குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம். தியானம், யோகா பயிற்சி ஈடுபட்டு உங்களுடைய மனதை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவது, திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தாயாரின் ஆரோக்கியம் சிறக்கக்கூடியதாக இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கூடா பழக்க வழக்கம் உள்ளவர்களின் நட்பை நீங்க துண்டிப்பீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம். வழக்குகள் இழுபறியாகும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை நீங்கக்கூடியதாக இருக்குது. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பண வரவு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சேமிக்க முடியாத செலவுகளும் துரத்தும். ஆரோக்கியம் கூடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. உங்களின் ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையலாம். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும். முன்பணம் தரக்கூடியதாக இருக்குது. புது வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. திடீர் யோகங்கள் உண்டு. ராகு நட்சத்திரத்தில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் வரக்கூடியதாக இருக்குது. பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உரியவரான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே செல்வதால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் செய்ய வேண்டாம். கோவில் விழாக்களை முன்னின்று நடத்துவீங்க. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடியதாகும். அரைகுறையாக நின்று போன வீடு கட்டும் பணியை நீங்கள் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் கடகத்தில் அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டியது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரத்தில் இருப்பதால் தடைப்பட்ட வேலைகள் முடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று திருப்பீங்க. உணவு, மிகப்பெரிய அழகு சாதன பொருட்களால் உங்களுக்கு லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. கூட்டு தொழில் பங்குதாரர்கள் சில தங்களின் பங்கை கேட்டு தொந்தரவு தருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை என ஆதங்கப்படுவீங்க. கணினி துறையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் மூத்த கலைஞர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அலைச்சலுடன் உங்களுக்கு ஆதாரத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய முயற்சி அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வீட்டில் விட்டு கொடுத்து போவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ராகு கேது பயிற்சியால் ஏற்பட்ட கிரகங்கள் மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் தற்போது 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால், அதே சமயம் விசேஷ பார்வைகளாக 5, 7, 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு முறையே 4, 6, 8ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலமும் அனைத்து மாற்றமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே உங்களுடைய தொழிலில் வெற்றி பெற கடுமையாக நீங்கள் பாடுபடுவீங்க. எதிரிகளிடம் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. எழுதி வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கார். கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடியதாக, மனசெங்கல் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியத்தை துணிவோடு நீங்கள் செய்வீங்க. வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதைவிட உங்களுடைய செலவுகளும் அதிகமாக வரும். இதனால் அளவறிந்து செலவு செய்யுங்கள். குரு 11, 12ஆம் இடத்துல இருக்கார். லாபம் கிடைக்குமோ என்று சந்தேகப்பட வியாபாரத்தில் அதிக பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு காரியங்களை நீங்கள் செய்வீங்க. சுக்கிரன் 9ஆவது இடத்துல இருப்பதால் தள்ளிப்போன திருமண வைபவத்தை நீங்கள் நடத்துவீங்க. தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணம் செய்வீங்க. கெட்ட நடத்தை உள்ள பெண்களின் சவகாசத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டியது நல்லது. ராகு 9ஆவது இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான விருதுகள் ஏற்பாடு செய்யக்கூடியதாக இருக்குது. கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்யலாம். கணவன் மனைவிக்கிடையே மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்குது. வாரத்தின் முற்பகுதியில் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. மனைவி மக்களுடன் உல்லாச பயணம் உண்டு. காதலர்களுக்கு களிப்பூட்டக்கூடிய ஒரு வாரம். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த இருபாலர்களுக்குமே நல்ல வரன் அமைந்து நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக தான் அமைஞ்சிருக்காரு. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற முயற்சிப்பீங்க. ராசிநாதன் சந்திரனின் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு பல வகைகளில் நன்மை உண்டாகலாம். இழுபறியாக இருந்த சில வேளைகளில் சாதகமாக நடந்து முடியும். பண வரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பண தட்டுப்பாடு நீங்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவம் உயரக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் உங்களுடைய விருப்பங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல் துறையில் ஆலோசித்து முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது. காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.